வெல்கம் டு கருணியாசா. நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேம் சர்வர் பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? லேம் சர்வர்னால் லினக்ஸ், அப்பாச்சி, MySQL, PHP சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு, வெப்பு, பிஸ்னஸ், டேட்டா. ஸோ கிளைண்ட்டுனா வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். வெப்புக்கு வந்து HTTP கிளைண்ட் சைடில் ஆக்சஸ் பண்ணால் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். வெப் சர்வருக்கு வந்து HTTP. சரிங்களா? அந்த வெப்புக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு HTTP சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதை வந்து ஃப்ரண்ட் எண்டுனா இது பண்ணோம்னா அப்ளிகேஷன் சர்வர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் எண்டு யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அண்டு வெப் சர்வர் எல்லாம் சேர்த்து தான் அப்ளிகேஷன் சர்வர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டேட்டா இருந்ததுன்னா டேட்டாபேஸ் சர்வர். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ டேட்டாபேஸ் இருந்தால் தான் வந்து அப்ளிகேஷனில் நம்ம டேட்டாவெல்லாம் என்ன பண்ண முடியும், ஃபெச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு வெப் சர்வர் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று வேணும். ஃப்ரண்ட் எண்ட்னா PHP, ASP.NET அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ இல்லை PHP பற்றி பார்க்க போகிறோம். டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர் சொல்லுவாங்க. அதுக்கு நிறையா இருக்குது. MySQL, MariaDB, Oracle, SQL சர்வர் நிறையா இருக்குது. சரிங்களா? நம்ம இப்போ MySQL இதில் MySQL பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? AMPனா Apache, PHP, MySQLன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அது எப்படி வந்து அது அந்த ரெக்வஸ்ட் எப்படி வந்து இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு வெப் ப்ரௌசர்லேருந்து ஒரு google.comனு அடித்தான்னு வச்சுக்கோங்க. நேராக அது என்ன போகணும், அந்த google.com அதோட வெப் சர்வருக்கு போகும். சரிங்களா? சைட்டோட வெப் சர்வர் அப்பாச்சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த அப்பாச்சி என்ன பண்ணுவோம்னா ரெக்வஸ்ட் வந்தோடனே நேராக என்ன போகும், அதில் கோடிங் வழியாக போயிருக்கும். ஸோ அதில் ஃப்ரண்ட் எண்டில் என்னென்னு பார்க்கும், PHP கோடிங் போகும். அந்த கோடிங்கில் எந்த டேட்டாபேஸ் ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த டேட்டாபேஸில் போய் கேட்கும். ஸோ அந்த டேட்டாபேஸில் அந்த என்ன அவர் கேட்டிருக்காரோ அந்த டேட்டாவை என்ன ஆகும், PHP கோடிங் வழியாக அப்பாச்சிக்கு அனுப்பும். அப்பாச்சி வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா விண்டோஸு, மேக் OS, லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். தனித்தனியாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம், பண்டில்டாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? நம்ம தனித்தனியாக தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ HTTP போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80 போர்ட் வழியாக ரன் ஆகும். MySQL பார்த்தீங்கன்னா 3306 ரன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வந்து 80 ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி MySQLக்கு 3306 வந்து போர்ட் வந்து வேறு எதுவும் அசைனாக இருக்கா மட்டும் செக் பண்ணிக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வெப்சைட்லேருந்து நம்ம அப்பாச்சி சர்வரை எடுத்துக்கலாம். சரிங்களா? அது அப்பாச்சி லான்ச்சிங்கிற வெப்சைட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பேட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், சர்வீஸ் ரன் ஆகும். இல்லைனா சர்வீஸ் ரன் ஆகாது. சரிங்களா? நான் அப்பாச்சி வெப்சைட்லேருந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ லேம்ப்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கேன். சரிங்களா? விண்டோஸ். ஸோ இதில் வந்து 64 பிட்டு இருக்குது, 32 பிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் 64 பிட்டை என்ன பண்ணுறேன், என்னோடய C டிரைவில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எங்கே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோடய C டிரைவ். ஸோ இதில் போயிட்டு அதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTP இதாக இருக்கா. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அப்பாச்சியை மட்டும் என்ன பண்ணுறோம், எடுத்து சியில் போடுறோம். ஓகே. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ Apache 24 அப்பாச்சின்னு பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அப்புறம்
இதில் கான்ஃபைல போய்ட்டு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா அப்பாச்சி 24ங்கிற ஃபோல்டரை வந்து நம்ம வந்து என்னவா மாற்றிருக்கோம், அப்பாச்சி மாற்றிருக்கோம். ஸோ அதனால் அப்பாச்சி 24 ஒரு இடத்துலலாம் அப்பாச்சின்னு மாற்றணும். சரிங்களா, அப்பாச்சி 24 இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் அப்பாச்சி 24 வருதோ அங்கெல்லாம் அப்பாச்சின்னு ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் நேம் வந்து உங்களுக்கு www.example.ன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லோக்கல் ஹோஸ்ட்டாக மாற்றணும். சரிங்களா, ஸோ இந்த இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த சர்வர் நேமில் போய்ட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம், www.example.comங்கிற இருக்கிறத வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இப்போ சேவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சர்வீஸ் ரன் பண்ணணும். ஓகேங்களா, சர்வீஸ் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு cmd. ஸோ இப்போ சிக்கு போகிறோம், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ சிக்கு போகிறோம், சாரி சிடி அப்பாச்சி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்பாச்சி இதில் பின் டைரக்டரிக்குள்ளே httpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். சரிங்களா, http. ஸோ exe ஃபைல் இருக்கா. ஸோ இதை என்டர் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு என்னது வந்துடும், ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். ஓகே, ஸோ பப்ளிக் இதை கொடுத்துட்டு அளவு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ போய்ட்டு ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தா வரணும். ஓகே, வந்துச்சா. ஓகே, ஸோ இதை வந்து இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ ஒவ்வொரு இடையும் போய்ட்டு நம்ம எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன ஆயிரும், போயிடுச்சா. ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் கமாண்ட் ப்ராம்ப்டை, அதனால் ரன் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம விண்டோஸோட சர்வீஸில் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா அது என்ன ஆகும், அப்பாச்சி சர்வர் உங்களுக்கு ரன் ஆகும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், services .msc அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் ஃபைல் ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது அப்பாச்சி சர்வர் இதில் இருக்காது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அப்பாச்சி சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, சர்வீஸை மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு cd அப்பாச்சி உள்ளே போகிறோம். ஓகே, அது ஜிடி பின் டைரக்டரி போனோம்ல, அது போய்ட்டு அதே கமாண்டு தான் httpd/k install. ஓகே, ஸோ என்ன ஆகும், இப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ் மேனேஜர் எஸ்எஸ் டினைட்னு வருது. ஏன்னா நம்ம இதில் இது பண்ணல, ஸோ அதனால் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ இங்கே போய்ட்டு cmd கமாண்ட் ப்ராம்ப்டை போய்ட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு cd என்ன பண்ண போகிறோம், அப்பாச்சி உள்ள cd பின்குள்ள இப்போ httpd/k install. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அப்பாச்சி சர்வர் இதில் சர்வீஸில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா
உங்கள் இதில் இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், வந்துச்சா? ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு விட்டிங்கன்னா என்ன அப்பாச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா இதில் தான் ஸ்டாப்பு ரீஸ்டார்ட் எல்லாமே இருக்குது. இது வழியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் ஆகும். பட் இந்த இட் ஒர்க்ஸுங்கிற ஃபைல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் htdocs இதான் வந்து ரூட் டைரக்டரி. சரிங்களா? இது உள்ள இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அந்த இட்ஸ் ஒர்க்குங்கிற கோடிங் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, சரி, ஓகே. ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். அது எப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அந்த கோடிங் தெரியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டாப் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது, பட் ரன்னிங் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அதே தான், அதில் போயிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்தா போதும். ஓகே, இப்போது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் இருக்காது. ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள், லோக்கல் கோஸ்ட்டில் இல்லை இங்கேயே போட்டு பாருங்கள், லோக்கல் கோஸ்ட் அடியும் வராது. போஸ்ட் பண்ணியும் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் வராது. நினச்சிங்களா? கான்ட்ரிஸ்ட் வந்துட்டு முதல்ல வந்து கேட்ச் குக்கிலேருந்து அதனால் வந்து இப்போ திரும்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு அப்பாச்சி எப்படி இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துருக்கோம், எப்படி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். இனிமேல் அப்பாச்சியில் எப்படி பிஹெச்பியை இன்ஸ்டால் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.